ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வ கோயிலில் இன்றைக்கி சாமி கும்பிடு. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்குறோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக இது பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்து சாமிக்காண்டி வந்து கிரீடமும் கொடையும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை தாங்க இப்போ சாமிக்கு சாத்தி சாமி கும்பிட போகிறாங்க. இது அவங்க ஒரு வேண்டுதலாக வச்சுருந்தாங்க. அதை இப்போ வீடியோக்கு பார்க்கலாம். அன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு வந்து அன்னதானமாக போட்டிருந்தாங்கங்க. கோயிலே எல்லாத்துக்குமே அன்னதானம் சாப்பாடு தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க அத்தை வந்து வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் அவர் மட்டும் வந்து வீட்டில் சாப்பிட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ஒரு குடை மாதிரி ஒன்று செய்வாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதில் பணியாரம் பொங்கல் இதெல்லாம் வச்சு அதை நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வைப்பாங்க. இது வந்து இப்போ அடுத்த நாள் காலையிலேங்க கோயிலுக்கு வந்து எல்லோரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த மூணில் தாங்க வந்து பணியாரம் பொங்கல் அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுருந்தா எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து காரமுள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு முள் இருக்குது. அதில் முள்ளை காதில் வச்சு அம்மா முடியும் குழந்தையோட முடியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் அது வரைக்கும் வந்து எப்போ இந்த சாமி கும்பிட்றாங்களோ அப்போ தாங்க நாங்கள் மொட்டை எடுப்போம். அது வரைக்கும் நாங்கள் குழந்தைங்களுக்கு மொட்டை எடுக்க மாட்டோம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுக்கு பயங்கரமாக சாமி வந்துருச்சுங்க. சாமியை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வாங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது இந்த திருவிழா மாதிரி சாங்ஸ் வச்சு போட்டா நல்லா சூப்பர். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தாங்க மொட்டை அடிக்க போகிறாங்க. காரமுள்ள காதில் வச்சு மொட்டை அடிக்க போகிறாங்க. இது இவ்வளோ நாளாக வந்து குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்ததே இல்லைங்க. இதாங்க ஃபஸ்ட்டு மொட்டை. எங்கள் கோயிலில் இப்படி தாங்க சாமி